வணக்கம் நண்பர்களே. சோழர்கள் எந்த போருக்கு போறாங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா வெற்றியோட தான் திரும்பி வருவாங்களாம். இப்படி சோழர்கள் வெற்றியோட திரும்பி வர்றதுக்கு காரணமா ஒரு பெண்ணை சொல்றாங்க. இது உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. இவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண் வேறு யாரும் இல்ல, சோழ மன்னர்கள் கும்பிட்ட அவர்களுடைய குலதெய்வமான ஒரு கடவுள் தான். அந்த அம்மனுடைய கோவில் அன்று மட்டும் இல்ல, இன்னைக்கும் 1200 வருடங்களுக்கு மேலாக அந்த கோவில் நம்மளுடைய தஞ்சாவூர்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சோழர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்த அந்த பெண் தெய்வம் யார்? இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது? இன்னைக்கும் இந்த அம்மனை வழிபட்டுட்டு வராங்களா? இந்த கோவில் பற்றிய மேலும் என்னெல்லாம் தகவல்? இது எல்லாம் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சோழர்களுடைய வெற்றிக்கு அவங்க துணை இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கும் இவங்க வெற்றிக்கு துணை இருப்பாங்களா? இன்னைக்கும் இந்த கோவிலுக்கு போனா நடக்கக்கூடிய அதிசயம் என்ன? இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அல்லது இந்த கோவில் பற்றிய தகவலை இப்போதான் முதல் முறையா உங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய மன அழுத்தமும் குழப்பமும் கஷ்டமும் சங்கடமும் இருந்துகிட்டே இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறையாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிய வழிமுறை தாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் சரி செய்யப்படும். சுமார் 1200 ஆண்டு கால மர்மத்தை தாங்க நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சோழர்களுடைய கடல் கடந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெண் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண் தெய்வம் ஒரு பக்கமாக ஒரு தலை சாய்த்தவாறு இந்த சிலையே இருக்குங்க. நீங்க இப்ப இந்த வீடியோல பார்க்கக்கூடிய காட்சியிலே கூட அந்த பெண் தெய்வத்தினுடைய சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலை எப்படி இடதுபுறமாக சாய்த்தது போல இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இந்த தெய்வம் தான் சோழர்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் வழிபாடு செய்யறாங்க. சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே வீரத்திலும் கடல் கடந்து ஆட்சி செய்யறதுலயும் வல்லவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் கடாரம், மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலும் கூட சோழர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோழர்கள் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு சில மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலயன், கரிகாலன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லலாம். எந்த போருக்கு போனாலும் வெற்றியோடு வருவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த அம்மனுடைய பெயரை சொல்றாங்க. அதாவது சோழர்களுடைய அவர்கள் கும்பிட்ட குலதெய்வமான நிசும்பசூதனி அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்ற, சோழர்களுடைய குலதெய்வமான நிசும்பசூதனி அம்மன். இந்த அம்மன் தான், இந்த அம்மனுடைய கோவில் தான் சுமார் 1200 வருடங்களையும் தாண்டி இன்றைக்கும் தஞ்சாவூர்ல இருக்கு. இதுக்கு இன்னும் என்னென்னலாம் தகவல்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்துல சும்மன் நிசும்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள் இருந்த அரசாட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவர்கள் தேவர்களையும் ரிஷிகளையும் மக்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு வந்தாங்களாம். இதனால தேவர்கள் துர்க்கை அம்மன் கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. அம்மன் உக்கிர ரூபமாக எடுத்து சும்பன் அசும்பனை அழித்ததாக அம்பிகைக்கு நிசும்பசூதனி அப்படிங்கிற ஒரு பெயரும் இதனால வந்ததாகவும் சொல்றாங்க. நிசும்பசூதனி அப்பதான் சோழர்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்ல ஆதாரம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னா, அதாவது திருவாலங்காட்டு செப்பேடுகள் இதை உறுதி செய்யுது. சும்பன் நிசும்பனை அளித்த நிசும்பசூதனிக்கு சோழர்களுடைய கோவில் அவர்களை எழுப்பி வழிபாடு செய்திருக்காங்க. திருவாலங்காட்டு செப்பேடுகள் இதை சொல்லுது. தேவர்கள் தொழக்கூடிய பாதங்களை உடைய தேவியை பூசித்து 4 கடல்களை ஆடையாக அணிந்து ஒளி வீசக்கூடிய பூமியை சுலபமாக ஆண்டார் சோழன் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகள் சொல்லுது. இது மட்டும் இல்லாம கிபி 850 உறையூர்ல சிற்றரசனாக பதவியேற்ற விஜயாலய சோழன் பின்பு தஞ்சையை ஆண்ட முத்தரையர்களை வீழ்த்தி தலைநகர பழையாற்றுல இருந்து தஞ்சைக்கு மாற்றினாங்களாம். அங்கே தன்னுடைய வெற்றிக்கு காரணமாக நிசும்பசூதனிக்கு கோவில் அமைச்சிருக்காங்க. எப்பவுமே ஒரு மன்னர் ஆகட்டும் அல்லது நம்மவே கூட இன்னைக்கு சாதாரணமா ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா ஒரு கடவுளுடைய வழிபாடை செஞ்சுட்டு போறதுதான் வழக்கம்.
அப்படி இந்த மிகப்பெரிய போராகட்டும், ஒரு நாட்ட பிடிக்கிறதாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும், இந்த நிசும்பசூதனி அம்மன வழிபாடு செஞ்சுட்டு போவாங்களாம். கண்டிப்பா அவர்கள் அப்படி வழிபாடு செய்துட்டு போகும்போது, வெற்றியே பெற்றுட்டு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே தனக்கு வெற்றியை வழங்க வேண்டும் அப்படின்னு வேண்டியதும் அன்னை தோன்றி வரமளிப்பாங்களாம். அதை பற்றிய வரலாறு நிறைய சொல்றாங்க. அதன் பிறகு சோழ நாட்டை காவல் புரிய 8 திக்களும் அட்டக்காளிகளை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. சோழர்கள் நிசும்பசூதனியை வழிபட்ட பிறகே ஒவ்வொரு போருக்கும் போவாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்படி தங்களுடைய வெற்றிக்கு காரணமான இந்த நிசும்பசூதனி அம்மனை சோழர்கள் குலதெய்வமாகவே வணங்கியிருக்காங்க. அந்த அம்மனே தஞ்சையை காக்கக்கூடிய காவல் தெய்வமாகவும் ஆகியிருக்காங்க. முக்கியமாக 1200 வருடம் பழமையான இந்த கோவில் தஞ்சாவூர்ல கீழவாசல்ல இருக்கக்கூடிய பூமால் ராவுத்தர் கோவில் தெருவுல தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கும் நிசும்பசூதினி அம்மன் சிலை பொலிவு மாறாம காணப்படுறத நம்மளால பார்க்க முடியும். அதாவது 1200 வருடம் பழமைன்னு பார்த்தோம். சோழர்கள் வழிபாடு செய்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கும் அந்த பொலிவு மாறாம இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இந்த சிலை 6 அடி உயரத்துக்கும் மேல இருக்குமா. இந்த சிலையை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்பவே பிரம்மாண்டமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக இந்த சிலை கழுத்தை சாய்த்தவாறு இருக்கக்கூடியது ரொம்பவே வித்தியாசமான ஒரு சிலை, ரொம்பவே வித்தியாசமான ஒரு அம்மன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலினுடைய இன்னொரு பெயர் வடபத்ரகாளி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தஞ்சை போகக்கூடிய வழியில தஞ்சை போகும்போது கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நம்ம சென்று நிசும்பசூதனியை வழிபட்டு வருவது சிறப்பு. சோழர்களுக்கு எப்படி வெற்றியை வாரி வழங்கினாலோ இந்த அம்மன், அதே போலதான் நமக்கும் கட்டாயமாக வெற்றியை வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு சிறப்பை பெற்றதுதான் இந்த நிசும்பசூதனி அம்மனுடைய கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன புது பேரா இருக்கே அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். ஆமா, உண்மையாகவே புதிதாக நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரியாத எத்தனையோ கோவில்கள் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கூட உங்களுக்கு இந்த அம்மனுடைய கோவிலோ அல்லது இதே போல வேற ஏதோ ஒரு கோவிலோ உங்க உங்க ஊர்ல அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கிற கோவிலோ இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் கோவில்கள் நம்மளுடைய சேனல்லையே கூட நம்ம போட்டிருக்கோம். இப்படி இந்த கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம ஒரு தெய்வத்தினுடைய வழிபாட்டை மதிக்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி தான் அப்படின்னு சொல்ற அளவுல இந்த கோவில் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அன்னை பராசக்தியானவள் துர்க்கையாக, காளி தேவியாக அப்படின்னு பல்வேறு வடிவங்கள் எடுத்து தீமையினுடைய உருவமாக திகழ்ந்த பல அரக்கர்களை வதம் செய்திருக்கிறார் இந்த தேவி மகாத்மியம் சொல்கிறது. வாழ்க்கையில வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான். இருந்தாலும் நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டும் போது வேண்டுதல் வைக்கும் போது வெற்றி பெற அருள் புரிய வேண்டும் என்பதன் அடிப்படையாக சோழர்களுக்கு வெற்றியை தேடி தந்து தஞ்சையில வடபத்திரகாளியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்க இந்த அம்மன் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம நாம சோழர்கள் நிறுவிய கோவில்கள் நிறைய பார்க்குறோம். அதனுடைய பிரம்மாண்டமும் அதனுடைய கம்பீரமும் அதனுடைய தன்மையும் கட்டிடக்கலையும் இன்னைக்கும் அடிச்சுக்கவே முடியாது. இந்த கோவிலினுடைய முன்மண்டபம் கருவறையோடு கூடிய விமானத்தோடு அமைஞ்சிருக்கும். முன்மண்டப முகப்புல அம்மனுடைய அமர்ந்த கோலத்திலான உருவமும் பார்க்கலாம். 55 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 2016ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட 88 கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. இந்த கோவிலுக்கு தொடர்ந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வழிபாடு செய்தார். ராகு கேது தோஷங்களான தார தோஷம், செவ்வாய் தோஷம், கலஸ்திர தோஷம், திருமண தடை போன்றவையெல்லாம் நிவர்த்தியாகும். இதே போல தொழில், வேலை போன்ற காரியங்கள் எல்லாம் தடை இருந்தாலும் தொடர்ந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமையில அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறும். பெரிய இன்னல்கள் ஏற்படாது. அதே போல
அதே போல பசும்பாலால அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறது நல்லது. இந்த கோவில் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி கடைசி வெள்ளிக்கிழமை வர 21 நாட்களுக்கு ஆண்டு திருவிழா விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து கீழவாசல் பகுதிக்கு சென்று பூமால் ராவுத்திர கோவில் தெரு வழியாக இந்த கோவிலை சென்றடையலாம். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இப்படி வெற்றியை தரக்கூடிய ஒரு பெண் அம்மனுடைய கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.